பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தாவீது இந்த இடத்தில் சொல்லும்போது, கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவனை விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என. கண்பானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை அவன் வாழ்க்கையில் அவனை கொலை செய்யும்படி சவுல் மாத்திரமல்ல, அவனை சுற்றியிருந்த பெலிஸ்தியர்கள் அவனை கொலை செய்யும்படி முயற்சி செய்கிறதை பார்க்க முடியும். அவர்களுடைய எல்லா கைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை விடுவித்தார் என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். அவன் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த பயம், அவன் ஒவ்வொரு கெவியிலேயும் குகையிலேயும் அவன் தன்னை ஒளிந்து மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதை பார்க்க முடியும். காரணம், எதிராளிகள் அவனை எப்படி ஆயிலும் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவனை பின்தொடர்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பழி வாங்கும்படி சில சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம், உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். தன்னுடைய அனுபவத்தில் அவன் சொல்லுகிறான், எல்லா காலங்களிலும் கர்த்தரை துதியுங்கள். நான் அவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு வந்த எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்கிற சத்துருக்கள் உங்களை நெருக்குகையில் பயம் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்திருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்திருக்கிறானோ, அவனை பாதுகாக்க கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேர் அந்த ராஜாவுடைய பொற்சிலையை வணங்காததினால அவர்கள் 3 பேரையும் அக்கினி ஜுவாலையிலே போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சர் வந்து பார்க்கிறான், இவங்க 3 பேரும் என்ன செய்கிறார்கள்? உயிரோடு இருக்கிறார்கள். அவன் சொல்றான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் தமது தூதனை அனுப்பி
தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, நாம் தேவனை நம்பும் பொழுது, தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கையுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்று சொன்னார்கள். கவனித்து பாருங்கள். தேவன் மேல் அவர்கள் வைத்திருந்த பயம், நம்பிக்கை, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிக்க போகிறார். அவரை நம்பியிருக்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளையில் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிற தம்முடையவர்களை விடுவிக்க நீர் கர்த்தருடைய தூதனை அனுப்பி இன்றைக்கு விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். என் ஜனங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.